தீபாவளி எதுமா ஒரு ரேட்டு கடைக்கு போயிட்டு வரேன்னு போய் மூலக்கரப்பட்டி மெயின் ரோடை தூர்வாரும் சோசியல் சர்வீஸ் பண்ணது தான் மிச்சம். ட்ரெஸ் எல்லாம் சேரும் ஜகதியும் சரி போனதான் போச்சுன்னு அதோட வெடி வாங்க போய் நமக்கு தெரிஞ்ச வெரி ஃப்ரெண்ட்லியான கம்பி மத்தாப்பு புஸ்வானெல்லாம் வாங்கிட்டு வந்து காலையில் என்ன சாப்பாடுன்னு கேட்டால் ஊறுபட்ட வடை இருக்காமா முன்னாடி ஆட்ட ஒரு வீட்டில் இருந்து ஒரு வடை வரும் எனத்தையாட்டு சாப்பிடுவேன். இப்போ எல்லாரும் கடையில், அதுவும் ஒரே கடையில் இந்த சட்டியை திறந்தாலும் அதே வடை அதே பஜ்ஜி பார்க்குறது மிகவும் மன வருத்தமாக இருந்துச்சு. அப்புறம் என்னை பார்க்க செங்கோட்டையிலேருந்து 90 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அவங்க கடையிலே செஞ்ச பேக்னா கொடுத்துட்டு ரொம்ப கைண்டாக வந்து இருந்துட்டு போனாங்க. அப்புறம் மத்தியானம் என்ன சாப்பாடுன்னு கேட்டால் அதே ரசவடையாமா. இல்லை பரவாயில்ல, எனக்கு ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு இன்வைட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஓடிட்டேன். அங்கே போனால் ஆள் கோழி மட்டன் பச்சு தனித்தனியாக வச்சு அழகாக பரிமாறி எனக்கு ஊட்டி விடாத குறை தான். நானும் இவ்வளோ 23 வருட நட்பு காலம் இன்னும் அப்படியே போயிட்டு இருக்குது. தெய்வ புண்ணியம். அப்புறம் நைட்டு வெடி வெடிக்கலன்னா சின்ன பிள்ளையில ஓலை வெடின்னு ஒன்று இருக்கும், அது ஒன்று தான் சத்த வர வெடியிலே நான் வெடிப்பேன். ஆனால் இப்போ அது கிடைக்கிறது இல்லை. ஆனால் வித்தியாசமாக என்னென்னமோனா புதுசாக வந்துருக்கு, தூக்கி எறிஞ்சானா வெடி வெடிக்குது. பட் கடைசியாக பாம்பு மாத்திரை வச்ச உடனே என்னோட சிறுவர் மலர் காலத்துக்கே நான் போயிட்டு வந்துட்டேன். தீபாவளிக்கு கத்துல என் அழகிய குரல் எப்படியோ போயிட்டு